சும்மா ஒரு கம்பி ஆட்டு குடலை விட்டு எடுத்து தண்ணி குழாயை மாட்டி பலூன் மாதிரி தண்ணியை நிரப்பி கிளீன் பண்ணி சமைச்சோம்னா எவனடா தூக்கி போட்டு மிதிக்கணும்னு இருக்கேன். ஆட்டுக்குடல் நீங்கள் நினைப்பது போல ஒன்றும் ஆரோக்கியமான உணவு அல்ல. மிகுதியான கெட்ட கொழுப்பு இவற்றில் நிறைந்திருப்பதனால் ஏற்கனவே கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள், இதய நோயாளிகள், உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கெல்லாம் இது காலனாகிவிடும். இரத்த குழாய்களில் அடைப்பினை ஏற்படுத்தி மாரடைப்பினை ஏற்படுத்தலாம். இரத்த குழாய்களின் உட்புறத்திலும் இவை சேதத்தை ஏற்படுத்துவதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கும் இவை ஆபத்துதான். ஃபேட்டி லிவர் என்ற கல்லீரல் வீக்கத்தையும் இவை ஏற்படுத்தலாம். நெழுவென இருக்கும் ஆட்டுக்குடல் கடினமான கொலாஜன் திசுவால் ஆனது. இந்த திசுவை பலரின் உடலால் செரிமானம் செய்ய இயலாது. இதனால் மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, நெஞ்செரிச்சல், வயிறு வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆட்டுக்குடலில் பியூரின் கலவையும் மிகுதியாக உள்ளது. இந்த கலவையோ யூரிக் ஆசிட் என்ற ஒரு நச்சு பொருளாக மாறி மூட்டுகளில் சேர்ந்து கொண்டு கவுட் ஆர்த்தரைட்டிஸை ஏற்படுத்தும். இதனால் சொல்லி மாளா வேதனையை நீங்கள் அனுபவிக்க கூடும். ஒரு புறம் பார்த்தால் இவற்றில் சில ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது தான், இல்லை என்று கூறவில்லை. ஆனால் மறுபுறமோ இவ்வளவு கேடு இருக்கிறதே. முக்கியமாக முதியோர்களுக்கு ஐயோ கேடு. ஆட்டுக்குடல் பிரியர்களே, சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி.